எவ்ரி ஒன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம். 24,891 அப்படின்றது ஓப்பன். ஸோ ஆஸ் பர் அவர் ப்ரீமியம் அனாலிசிஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னும் போது 24,900 கால் அண்ட் புட்டை வந்து ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் லோட் பண்ணுவோம். உங்களால் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் லோட் பண்ண முடியல அப்படின்னும் போது ஸோ அது எப்படி நம்ம ஒரு ஸ்மால் வேலை அதை கிராக் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எடுத்தாச்சு, லோட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற அந்த இண்டிகேட்டரை லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, லோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆஸ் பர் ஃபஸ்ட்டு பார் அனாலிசிஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா சைட்வேஸுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ சைட்வேஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஸோ அந்த சைட்வேஸ்லேயும் காலா இல்லை புட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்கும்போது ஸோ கண்டிப்பாக இதுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம். மீன்ஸ் 24,900 காலுக்கு தான் வாய்ப்பு கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அங்கேருந்து கீழே வந்தவன் இந்த விக்கு வந்து ஏன் வந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அகைன் ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 24,900 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 86.35 வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஏன் இந்த விக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலும் இருக்குது. ஸோ எப்போவும் ரெண்டு பக்கம் பிரேக் நான் லூஸ் பண்ணுறானோ தட் டே become a sideways as per one rule. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு இங்கேவே வந்து 9:30க்கு இன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்றதே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓகே, சைட்வேஸ் அப்படின்னாலும் கொடுக்குற வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா 90.50க்கு கீழே மார்க்கெட் போகாத வரைக்கும் 24,900 கால் ஆப்ஷன் 90.50க்கு கீழே போகாத வரைக்கும் ஸோ வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே. ஸோ ஆஸ் பர் அவர் அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே அரைச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் நம்ம நார்மல் பிரேக்கை நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ ஆஃப்டர் தட் ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்கும்போது ஸோ ஆப்போனண்ட் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு பிலோ தி பிரேக் ஈவன் அப்படின்றது இந்த பக்கம் வந்து 50 பாயிண்ட் வந்து கரைச்சிட்டோம். ஸோ அப்போ வாய்ப்பு யாருக்கு கண்டிப்பாக ஒரு புட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோமா அப்படின்னா கிடையாது. அப்போ வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிற வாய்ப்பு அப்படின்றது கால் ஆப்ஷனுக்கு மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் ரைஸ் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட பிஇபி லெவலில் இருந்து ஓகேங்களா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு எஸ்எல் கொடுக்கலாம் அப்படின்னாலும் ஸோ அதை அட்வான்ஸ் அனாலிசிஸாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது பிஃபோர் பிரேக் ஈவன் பிரேக் அவுட்டு நீங்கள் வந்து என்டராக இருக்க முடியும் அரௌண்ட் 10:05க்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ 24,900 கால் புட் வந்து பார்த்தாச்சு. ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு 24,950 புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் அப்படின்னும் போது அந்த டைமில் நமக்கு இவன் இங்கே பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்கும்போது அரௌண்ட் 11:25க்கு ஸோ 950 புட் ஆப்ஷன் அவனோட லெவல் 82.25 அப்படின்ற அவனோட அட்வான்ஸ் லெவலில் அட்வான்ஸ் அனாலிசிஸில் கிடைக்கிற லெவலில் லூஸ் பண்ணாத வரைக்கும் இவனோட டிபி அப்படின்றது 108 நோக்கி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மூவை பேஸ் பண்ணி யூ கேன் enter the trade in 24,900 call option. ஓகேங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் ஒரு அனாலிசிஸ் ஒரு சார்ட் வந்து கொடுத்துருந்தோம் அரௌண்ட் 9:10க்கு. ஸோ 24,900 கால் அண்ட் புட் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து எஸ்எம்சிக்கான வியூ. ஸோ நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிடணும்.
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி செட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். ஸோ நார்மலாக லிக்விடிட்டி செட்டிங் இருக்குது அப்படின்னா அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணால் மார்க்கெட் ட்ராவல் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் சிம்பிள். ஓகேங்களா. ஸோ அப்போது வாய்ப்பு என்ன அப்படின்னா நம்ம எதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோமோ கண்டிப்பாக கால் ஆப்ஷன் சைடுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகிறோம். அதுவும் வந்து 24/9 கால் போட்டு வந்து வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஓப்பன் ப்ரைஸ். ஸோ நம்மளோட UV2 இண்டிகேட்டர் நமக்கு அவனோட கிரே லைனை பஞ்ச் அடிச்சுட்டு ஹையரில் போகிறோம். ஸோ ஆஸ் பர் செல்லர்ஸ் டேட்டா அனாலிசிஸ் நிஃப்டி இன்னோட டாப் டார்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சைட்வேஸ். ஸோ அந்த சைட்வேஸ்லேயும் ஒரு டாப் டிபி அப்படின்னும் போது ஸ்பாட்டுக்கானது 25K தான். ஸோ ஹை மேலே 25 12.65. ஸோ ஆஸ் பர் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இன்றைக்கி பாட்டம் டிபி அப்படின்றது 24,900 தான். ஓகேங்களா. ஸோ லோ மேலே 73. ஸோ பர்ஃபெக்ட்லி ரியாக்டட் அட் அவர் கிரே லெவல். ஓகேங்களா. ஸோ கிரே கீ லெவல். ஓகே. ஸோ இங்கேருந்து போனோம் என்ன அப்படின்னா க்ரீன் லைனில் நோக்கி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிக்விடிட்டி கிராப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இந்த லிக்விடிட்டி ஃபுல்லாக கிராப் ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் 25K வரைக்கும் இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்மால் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கிராப் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போது நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னும் போது இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக அது 25K நோக்கி தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா நமக்கு 10.5 ஆர் 10.10 ஆர் எல்ஸ் 11.25 கூட நீங்கள் என்ட்ரு எடுக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் என்டர் ட்ரேட் ஒன்லி இன் கால் ஆப்ஷன். தட்ஸ் அ மெயின் ரீசன். ஓகேங்களா. ஸோ அப்போது பிலோ தி பிரேக் ஈவன் அப்படின் போது யூ கேன் ஃபோக்கஸ் அட் எக்ஸிட் பிஇபி லெவல். ஓகேங்களா. ஸோ அப்போது பிஇபியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஸோ பிஇபி பிரேக் அவுட் ரீட்டர்ஸ்லாம் என்ட்ரி போட முடியும். ஓகேங்களா. ஸோ பிஇபியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அட்வான்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது பிஃபோர் பிரேக் ஈவன் பிரேக் அவுட்டே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஸோ அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரேக் ஈவனுக்கு முன்னாடியே பிரேக் ஈவன் பாயிண்ட்டையே டார்கெட் பண்ணி என்ட்ரி வந்து போட முடியும். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸோ எக்ஸாக்ட்லி 30 points இஸ் டன். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ ஆஸ் பர் டேட்டா அனாலிசிஸ் இன்றைக்கி வந்து சைட்வேஸ். ஸோ சைட்வேஸ் அப்படின்னாலும் ஸோ லாங்க்கு தான் வாய்ப்பு. ஸோ லாங் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கான் அப்படின்னா அரௌண்ட் வந்து 130-140 பாயிண்ட்ஸ் ஹையரில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக லாங் தான் எடுப்போம். ஸோ லாங் இதுக்கான அனாலிசிஸ் வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா மெயினாக வந்து நம்ம வந்து எப்படி ப்ரீமியத்தை அப்ரோச் பண்ணுறோம் ஈவன் டிகேடே அப்படின்னாலும் அதில் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றதான் மேட்டர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எஸ்எல் ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்னாலும் ஸோ 2 to 3 பாயிண்ட்ஸ் அப்படின்றது எக்ஸஸான எஸ்எல் வந்து வந்திருக்கும். ஸோ ஆப்போனண்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்க முடியும். ஆர் எல்ஸ் ஸோ நீங்கள் எஸ்எல் கொடுத்துட்டு ரீஎன்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாலும் நம்மளால் ரீஎன்ட்ரு அப்படின்றது ஆக முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் இட்ஸ் அ பாட் அப்படின்றது எஸ்எல். ஸோ எஸ்எல் ஒரு பாட்டு கொடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்த என்ட்ரியை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளோட ரூல் பேசிஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ யூ வில் பி இன் க்ரீன் வீக்கெண்ட் ஆர் மந்த் எண்ட். ஓகேங்களா. ஸோ வீக்கெண்ட் அண்ட் மந்த் எண்டில் வந்து நம்ம க்ரீனில் இருப்போம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ 1 or 2 SL அப்படின்றது இட்ஸ் அ நார்மல் திங் இன் மார்க்கெட். ஸோ நாட் ஓன்லி மார்க்கெட். ஸோ எவ்ரி ஃபீல்டு எவ்ரி பிஸ்னஸ் டெஃபினெட்லி 1 or 2 SL அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஆல்.